Hello viewers, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருஷ்ணா ஆடியோஸ் யூடியூப் சேனல். வணக்கங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீஒர்க் ஆம்பிளிஃபையரும் புது ஆம்பிளிஃபையரும் ரெடி பண்ணிடுறத பற்றி சின்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். அதேமாதிரி வந்து ஆம்பிளிஃபையர் எப்படி ரெடி பண்ணியிருக்கோங்கிற ஆம்பிளிஃபையரோட இன்சைட் வியூ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணும்போது நம்ம ஸ்பீக்கர்ஸ்க்கு எப்படி அது மேட்ச் ஆகும், ஒரு ஆம்பிளிஃபையரோட பவர் ஆம்பிளிஃபையருக்கு அதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கொடுக்கணும், அது எந்த விதமான ஆம்பிளிஃபையருக்கு எப்படி பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்தா எந்த டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தா அதுக்கு மேட்ச் ஆகும், ஸோ எந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு எந்த பவர் ஆம்ப் மேட்ச் ஆகும், அந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோஸில் வந்து அப்பப்போ அந்த ஆம்பிளிஃபையர் பற்றி பேசும்போது நான் சின்ன டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம 2 ஆம்பிளிஃபையர் இங்கே வச்சுருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் வீவர்ஸ். நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃபுல்லாக பண்ணதே நம்ம தான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு 2-3 பொருள் நம்மக்கிட்டே வாங்கியிருந்தாங்க. பட் வந்து அவங்களால ஆம்பிளிஃபையர் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவங்க வாங்கின பொருள் அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன மாதிரி வேணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆம்பிளிஃபையர் ஒர்க் நாங்கள் எடுத்தோம். இப்போ ஒர்க் எடுத்து ஒரு 10 days ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் முடிச்சாச்சு. ஸோ நம்ம கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்த எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே நம்ம சொல்கிறது என்னென்னா 10 to 20 days மேக்ஸிமம், அதுக்கு மேலே வந்து எடுத்துக்காது. அதே அவங்க ஆர்டர் கொடுக்குற பொருள் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் ரெகுலராக அவைலபிள் இல்லாத ஐட்டமாக இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம். மற்றபடி ரெகுலராக அவைலபிளாக இருக்க எல்லா ஐட்டத்துக்குமே டக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ஷாப்பிலே எல்லாமே ஐட்டம்ஸ் இருக்கும், ரெடியாகவே இருக்கும். ஈவன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கூட 35-035 45-045 பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்காது மற்ற கடைகளில். மற்ற நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக வச்சுருப்போம். ஏன்னா நம்ம ஆம்பிளிஃபையர் ஒர்க்கே நிறையா பண்ணிகிட்டு இருக்கனால அந்த மாதிரி வச்சுருப்போம். ஸோ தனியாக வேணுங்கிறவங்களும் அதை வாங்கிக்கலாம். நாங்கள் ஆம்பிளிஃபையருக்கும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஆம்பிளிஃபையரில் மேலே இருக்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையர் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஜிஎல்சிடி டிஸ்பிளேவும் இதுவும் உங்களுக்கு வந்து டுவல் விவி மீட்டர் டைப்பும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜிஎல்சிடி டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இதுக்குள்ளே வந்துடும். இந்த இடத்துல ஜிஎல்சிடி வந்துடும். பக்கத்துலேயே 2 விவி மீட்டரு. ஸோ இங்கே 2 நாப் வர மாதிரி. இது கொஞ்சம் வேறு மாடல், அதாவது நார்மலாக ஜிஎல்சிடியில் இருக்கக்கூடிய மாடல் இல்லாமல் இது கொஞ்சம் வேறு மாடல். டுவல் கண்ட்ரோல் வரக்கூடிய, ஒரே சைடில் டுவல் கண்ட்ரோல் வரக்கூடிய மாடல். இதிலே வந்து இன்னும் 2 மாடல் இருக்குது. நடுவில் வந்து டிஸ்பிளே வந்து 2 சைடும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரோல் வர மாடல் இருக்குது. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து போட்டுட்ருக்க மாடல் தான். ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாடல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது கூட பேக் சைட் வியூ அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். இப்போ நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைட் வியூ. ஸோ இந்த பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா GT5004 கேபினெட்டோட மாடல். இது வந்து ஜிடெக்கோட GT500 மாடலோட கேபினெட். இது பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி சாக்கெட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட்ஸு, FT003க்கு அதிலே கட்டிங் இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா கட்டிங் போட தேவையில்ல. டுவல் ஃபேன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த பக்கம் RCA சாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் யூஸ் பண்ணி ஒரு நீட்டாக பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணியிருக்க பனானா சாக்கெட்டுமே பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டட் பனானா சாக்கெட்ஸ் தான். ஓகேங்க. இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து உள்ளே என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன வாட்டேஜ் கொடுத்துருக்கோம், என்ன ஓம்ஸில் வந்து ஸ்பீக்கர்ஸ் போடலாம், எப்படிலாம் வந்து நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பயன்படுத்திருக்கோங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஒர்க் பண்ணணும், ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் டாப் கார்னரில் ரைட்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரீஒர்க் பண்ண போகிறோன்னா உங்களோட பழைய ஆம்பிளிஃபையரோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த ஆம்பிளிஃபையர் ரீஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரீஒர்க் பண்ணித்தரோம். ஓகேங்க. இப்போ நம்ம இதை இன்சைட் வியூ எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நீங்கள் ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் வியூ ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டுவல் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஒரு நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இந்த டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அப்புறம் வந்து பவர் சப்ளை போர்டு வந்து இந்த பசுனோட பவர் சப்ளை போர்டை வந்து உங்களுக்கு வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 2 கெப்பாசிட்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த GLCD ரிமோட் கிட்ட அவங்களே வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
ஃபியூடெக் ஆடியோஸோட ஜிஎல்சிடி கிட்டு. ஸோ இந்த ஜிஎல்சிடி கிட்டுக்கு இந்த FT003 மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆடியோஸோட 5 சேனல் மாஸ்ஃபெட் போர்டு. இது வந்து IRF வந்து 150 to 250 அந்த மாதிரி ஏதோ யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஆடியோஸோட 6 FET மோனோ. ஸோ இந்த 2 போர்டும் யூஸ் பண்ணி தான் இந்த ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டில் 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் டொராய்டில். இது பார்த்தீங்கன்னா 45045ல் 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதுக்கு வர்றது, இந்த சப் ஆம்புக்கு வர்றது. இந்த பவர் சப்ளை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பவர் ஆம்பு 5 சேனலுக்கு வர்றது. ஸோ 5 சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ்ன்ற கணக்கில் ஒவ்வொரு சேனலுக்கும் 100 வாட்ஸ் வந்து டோட்டல் 500 வாட்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா சப் ஊஃபருக்கு வந்து 300 to 350 வாட்ஸ் உங்களுக்கு வரும். பக்காவாக ஒரு JBL சப்பை ரன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டிஸ் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிருஷ்ணா ஆடியோஸோட சபுப்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படியும் பார்த்தீங்கன்னாலும் இந்த சபுப்ரியோட நம்ம இந்த சபுப்ரியை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது ஆடியோ இன்னும் பேஸ் டெப்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 4 ohmஸும் யூஸ் பண்ணலாம், 8 ohmஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் 4 ohms யூஸ் பண்ணாலுமே 8 ohms யூஸ் பண்ணாலுமே அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது. அதுவே பார்த்திங்கன்னா சப் ஊஃபர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ohms 8 ohms யூஸ் பண்ணலாம். பட் 8 ohms யூஸ் பண்ணும்போது வாட்டேஜ் உங்களுக்கு வந்து குறையும். பட் 4 ohms யூஸ் பண்ணும்போது நல்ல வாட்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். தேவையான இடத்துல பக் கன்வெர்ட்டர்ஸ், அதாவது ரிமோட் கிட்டுக்கும் சரி, FT003க்கும் சரி, ஃபேனுக்கும் உங்களுக்கு வந்து VU மீட்டருக்கு எல்லாத்துக்குமே தேவையான பக் கன்வெர்ட்டர்ஸ் பக்காவாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பவர் சப்ளையில் சில பக் கன்வெர்ட்டர்ஸ் வரும், அதையும் வந்து தேவையான இடத்துக்கு யூஸ் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஜிடெக்கோட 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது எந்த சவுண்டும் இஷ்யூங்கும் உங்களுக்கு வராது. ஸோ இது ப்ராப்பரான ஒரு ஆம்ப்ளிஃபையர். ஒயரிங் நீங்கள் நீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சும்மா நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து டாப் வியூ, நீட்டாக ஒயரிங் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஆம்ப்ளிஃபையர் வந்து ரீஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீட்டாக சிறந்த முறையில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரோட டெஸ்டிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தனியாகவே வரும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத நீங்கள் வந்து உங்கள் ஆம்ப்ளிஃபையர் எப்படி வேணுங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவோட இந்த ஆம்ப்ளிஃபையரை உங்களுக்கு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் இருக்கக்கூடிய நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆடியோ டெஸ்டிங் வந்து இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்டிங் நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். அதை நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.